வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் போன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மி தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புதிய ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ரியல்மி 7 மற்றும் ரியல்மி 7 ப்ரோ. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ரியல்மி 7 மற்றும் ரியல்மி 7 ப்ரோக்கான யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா வீடியோ டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன், நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிக் அப்படின்ற பிராண்ட்ல ஸ்பான்சர் ஆயிருக்கு. ஸ்ப்ரிக் பாத்தீங்கன்னா பிரீமியம் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் போன்ஸ் மேக் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 20% ஆஃப் கொடுக்குறாங்க. கூப்பான் கோட் 20 ஆஃப் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டெம்பர் கிளாஸ்லயும் 20% ஆஃப் கிடைக்கும். எல்லா டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல தர நீங்க செக் பண்ணிக்கோங்க. ரியல்மி பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார் நல்லா ரீவேம்ப் பண்ணி ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு லுக் கொடுக்குறாங்க. நீங்க நோட்டிஃபிகேஷன் பார்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்டான ஷார்ட்கட்ஸ் டிஃபால்ட்டா ஹைட் ஆயிருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்ல ஐகான்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எடிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐகான்ஸ் வரும். அதில் உங்களுக்கு எந்த ஐகான்ஸ் வேணுமோ அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் குயிக் டவர்ஸ்க்கு ஆட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணால் நீங்கள் ஐகானை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். ஐகான் நோட்டிஃபிகேஷன் ஷார்ட்கட்க்கு வந்துடும். நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மோட் அப்புறம் 100 மோடை நீங்கள் இந்த செக்ஷனுக்கு ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் இன்பில்ட் சப்போர்ட் சிஸ்டம் வைட் டார்க் மோடுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் டிவைஸை டார்க் மோடுக்கு செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் போங்க, டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ், அப்புறம் டார்க் மோட் ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஓவரால் லுக் அண்ட் ஃபீலே மாற்றிடும். இந்த வீடியோ பர்பஸ்க்காக நம்ம மறுபடியும் லைட் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஐ கேர் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்க ப்ளூ லைட்டை ஃபில்டர் பண்ணி உங்கள் ஐக்கு ஸ்ட்ரெயின் ரெடியூஸ் பண்ணும். நீங்கள் ஐ கேர் டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே செட்டிங்ஸில் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடுங்க. லோ லைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் பெட்டர் உங்களுக்கு. இது போக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கலர் கேலிப்ரேட் பண்ணுறதுக்கும் டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 7ல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் டாகல் இருக்கும். 60 ஹெர்ட்ஸ் மற்றும் 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு நீங்கள் இது மூலமாக டாகல் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த ரிஃப்ரெஷ் ரேட் பிடிக்குமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரியல்மி யூஐயில் பார்த்தீங்கன்னா OSIE விஷன் எஃபெக்ட் வேறு கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக உங்கள் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வேணும்னா இதை நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணிக்கோங்க. ரியல்மி யூஐயில் பார்த்தீங்கன்னா ஆப் ட்ராயருக்கு சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஆப் ட்ராயர் எனேபிள் பண்ணால் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க. அப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் மேகசின், ஹோம் ஸ்க்ரீன் மோட் போயிட்டு ட்ராயர் மோட்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் ட்ராயர் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் ட்ராயர் வந்துடும். நீங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஸ்வைப் டவுன் பண்ணால் உங்களுக்கு குளோபல் சர்ச் வேணுமா இல்லை நோட்டிஃபிகேஷன் பார் வேணுமா அப்படின்னு சூஸ் பண்ணலாம். இதை மாடிஃபை பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் போங்க. ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் மேகசின் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் சர்ச் வேணுமா நோட்டிஃபிகேஷன் சென்டர் வேணுமா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ தேவையில்லாமல் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பால் புல் பண்ண தேவையில்லை. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டேப் டு லாக் ஸ்க்ரீன் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியல்மி 7 சீரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் டே லைட்டில் நல்லாவே இருக்குது. லோ லைட்டில் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இல்லை. நீங்கள் கேமரா ஆப்பில் பார்த்தீங்கன்னா டாட் ஐக்கான் யூஸ் பண்ணி குயிக்காக நார்மல் மோடுக்கும் அல்ட்ரா வைட் லென்ஸ்க்கும் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் மோடில் ஏஐ எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டாகில் கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டம் லெஃப்ட் கார்னரில் இருக்க டாகில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் கிடச்சிரும். இது போக பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 சீரிஸில் உங்களுக்கு ரா இமேஜஸ் கேப்சர் பண்ணுற சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் மோர் ஆப்ஷன் போயிட்டு எக்ஸ்பர்ட் மோட் செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரா ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரியல்மி பார்த்தீங்கன்னா கேமரா சாஃப்ட்வேரில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ரியல்மி 7 சீரிஸோட கேமரா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு. ரியல்மி யூஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் சேஃப்க்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹைட் பண்ணி வைக்கணும், இல்லை ஃபேமிலி கிட்ட ஹைட் பண்ணி வைக்கணும்னா இது எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க. ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அண்ட் பாஸ்வேர்ட், ப்ரைவசி பாஸ்வேர்ட் போங்க. அதில் ப்ரைவேட் சேஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ், ஆடியோ எல்லாத்தையும் ஹைட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு செல்ஃபி இப்போ கேலரியிலேருந்து ஹைட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டுக்கு செட் ஆயிரும். யாரும் இந்த ஃபோட்டோ பார்க்க முடியாது. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் லாக் பண்ணுறதுக்கு ரியல்மி யூஐயில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆப் லாக் யூஸ் பண்ணலாம். என்னென்ன ஆப்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஸை செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் எப்போல்லாம் இந்த லாக்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்களோ நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் வரும். நீங்கள் என்ட்ரு பண்ணால் தான் உள்ளே போக முடியும். ரியல்மி யூஐயில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் நேவிகேஷன் பார், ஹோம் அண்ட் ரீசெண்ட் ஆப்ஸ் பட்டன் வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக அந்த நேவிகேஷன் செட்டிங்ஸ் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போங்க, கன்வீனியன்ஸ் டூல், அப்புறம் நேவிகேஷன் பட்டன்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸாக இல்லை ஸ்வைப் கெஸ்டர்ஸா அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் போகலாம். ஸ்வைப் அப் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட் ஆப்ஸ் பட்டன் வரும். இது போக நிறைய சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குது. எனக்கு எப்பவுமே வெர்ச்சுவல் கீஸ் தான் பிடிக்கும். ஸோ நான் மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ரியல்மி யூஐயில் பார்த்தீங்கன்னா 100 மோடுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் வேறு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேவிகேஷன் பட்டன் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா புல் டவுன் டு என்டர் 100 மோட் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் குயிக்காக 100 மோடுக்கு போயிடலாம். கலர் வைஸ் மாதிரி ரியல்மி யூலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டிவ் பால் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது குயிக்காக நிறைய ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் அசிஸ்டிவ் பாலை வந்து கெஸ்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் சைட் பார் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குயிக் ஷார்ட்கட்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் வந்து ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆப்ஸ் அப்புறம் கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்மார்ட் சைட் பாரில் குயிக் லான்ச்சாக வந்து வச்சுக்கலாம். கெஸ்டர் அண்ட் மோஷன் செட்டிங்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், ரைஸ் டு வேக், ஃபிளிப் டு மியூட் இன்கமிங் கால்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் ஆஃப் கெஸ்டர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டபுள் டேப் டு வேக், அப்புறம் வந்து லான்ச் பண்ணால் கேமரா லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கெஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ரியல்மி 7 மற்றும் 7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேட்டரி சேவர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட்டரி கிரன்ச் சிச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் வந்து செட்டிங்ஸ் போங்க, அப்புறம் வந்து பேட்டரி கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பவர் சேவிங் மோட், சூப்பர் பவர் சேவிங் மோட், நான் வந்து உங்களை வந்து ஸ்லீப் ஸ்டாண்ட் பை ஆப்டிமைசேஷன் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னெசரி பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடும் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போது. இது போக பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் பர்ஃபார்மன்ஸ் மோட்லேயே வந்து விட்டுருங்கன்னு சொல்லுவேன். தேவையில்லாமல் எதையும் மாற்ற தேவையில்லை. ரியல்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் கேம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேமிங்கான ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் ஸ்பேஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸில் பார்க்க முடியும். இல்லைனா டூல்ஸ் ஃபோல்டரில் வந்து கேம் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் வந்து இருக்கும். நீங்கள் இதில் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி கேம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ்க்கு வந்து என்ஹான்ஸ் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆன் ஆயிரும். நீங்கள் கேமில் இருக்கும்போது இன்வெர்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கேமிங் மோட் ஓவர்லே வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர், எஃபிஎஸ் கவுண்டர், அந்த மாதிரி வந்து நிறைய சின்ன சின்ன குயிக் ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு கேமர், நீங்கள் வந்து ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. ரியல்மி யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சிஸ்டம் சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுது. ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் அடிஷனல் செட்டிங்ஸ் கீழே வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுறக்கு ஆப்ஷன் இருக்குது. வீடியோ ரெசல்யூஷன் மாற்றிக்கலாம். அப்புறம் ஸ்க்ரீன் டேப்பையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் வந்து குயிக் டாகல்ஸ்லேயும் வந்து இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் டக்குன்னு எடுக்கணும்னா வந்து 3 ஃபிங்கர்ஸ் ஸ்வைப் டவுன் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ரேட்டிங்ஸில் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சிச்சுவேஷன் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியல்மி யூவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோட் இருக்குது. அதை எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ரீசெண்ட் ஆப்ஸ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் பக்கத்தில் வந்து 2 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த ஆப் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோடில் ஓப்பன் ஆயிரும். என்னென்ன கம்பேட்டபிள் ஆப்ஸ் இருக்கோ அந்த ஆப்பில் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 2 ஆப் வந்து ஒரே ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம். ரியல்மி யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் க்ளோனருக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் மற்றும் ஒர்க் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரே ஃபோன் வந்து யூஸ் பண்ணலாம். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க, அப்புறம் ஆப் க்ளோனர் போங்க. என்னென்ன ஆப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட் சூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ரியல்மி லேப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீட்டா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. கூடி சீக்கிரம் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர ஃபீச்சர்ஸ் நீங்கள் இப்போவே ட்ரை பண்ணலாம். இந்த ஃபீச்சர்ஸ் செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க, அப்புறம் ரியல்மி லேப்ஸ் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஸ்க்ரோலிங் அப்புறம் சூப்பர் நைட் ஸ்டாண்ட் பை அப்படின்ற 2 ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் நைட் டைம் ஸ்டாண்ட் பை மோட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாண்ட் பை டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் பை அப்போ வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். கூகுள் மற்றும் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் ஓஎஸும் பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் வெல்பீங்கை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரியல்மி யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்டையர் செக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அனலைஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ் அப்புறம் டிஜிட்டல் வெல்பீங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படிலாம் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் மோட் ஆப்ஷன் இருக்குது. இது மூலமாக உங்களுக்கு வந்து எந்த ஆப் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணோ அதை வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது போக விண்டோன்னு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் ஆப் டைமரும் வந்து செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கேம் அடிக்கணும்னு வச்சுக்கலாம். எப்போ நான் கேம் விளாண்டுட்டே இருப்பேன், ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு வந்து கேம் விளாடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். டிஜிட்டல் வெல்பீங் போங்க, அப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப் வந்து சூஸ் பண்ணுங்கள். டேஷ்போர்ட் போயிட்டு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆப் வேணுமோ அந்த ஆப்புக்கு வந்து ஆப் டைமர் வந்து செட் பண்ணி விட்ருங்க. என் கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து கால் ஆஃப் டியூட்டிக்கு வந்து ஆப் டைமர் செட் பண்ணுறேன். 20 மினிட்ஸ் வந்து செட் பண்ணுறேன். இந்த லிமிட் தாண்டின கருத்தினால இந்த ஆப்பை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. டிஜிட்டல் வெல்பீங் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட கேம் டிசைஸை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். தேவையில்லாத விஷயத்தில் வந்து நீங்கள் டைம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோட டாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரியல்மி 7 மற்றும் ரியல்மி 7 ப்ரோக்கு. உங்ககிட்ட ஏதாவது வந்து யூனிக் ட்ரிக் இருந்துச்சுன்னா ரியல்மி 7 இல்லை 7 ப்ரோக்கு உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு கணிகளித்த அனைத்து நன்றி. இந்த நாள் இந்நாளை அமையட்டும். மீண்டும் உங்கள் அடுத்த பதில் சந்திக்கும் வரை உங்கள் முந்தைய பெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.